தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு பொறுப்புள்ள தந்தையாகவும் பார்க்க முடிஞ்சது, ஒரு பொறுப்புள்ள சினிமா கலைஞராகவும் உங்களை பார்க்க முடிஞ்சது. உங்கள் ஸ்பீச்சில் தெரிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்ஸ்பைரிங் ஸ்பீச். அடுத்ததாக பேசுகிறதுக்காக இவங்களை அழைக்கணும்னா, இப்போ ரீசெண்டாக எல்லோரும் சோஷியல் மீடியாவில் ஒரு மீம் பார்த்துருப்பீங்க. எல்லோரும் சொல்லுவாங்க, சார் எதில் சார் சந்தோஷம் இருக்குது? ஒன்றும் இல்லை, சக மனிதனை உட்கார வச்சு அவங்க பேச விட்டு கேளுங்க, அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயும் இருக்காது. அந்த மீம்லாம் சொல்லியிருப்பீங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை போதைன்னு இருக்கும், அதெல்லாம் சந்தோஷம்னு சொல்கிறேன். அப்படி சக மனிதனோட வாழ்வையில் அவங்க கூட இருக்கிற இந்த ஹாப்பினஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் லிட்டில் திங்ஸ் அப்படின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும், சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை தன்னோட படங்களில் தொடர்ந்து பூவரசம் பிபியாக இருக்கட்டும், ஏழைவாக இருக்கட்டும், சில்லு கருப்பட்டியாக இருக்கட்டும், இப்படி படங்களில் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போது கிட்டத்தட்ட 5 வருடங்களாக ஒரு இனிஷியலாக ஒரு போர்ஷனை ஸ்டார்ட் பண்ணி அவங்க பசங்களாம் அந்த ஆக்டர்ஸ் எல்லாம் வளர்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி இப்போது படத்தை நமக்காக மின்மினின் கொடுக்குறதாக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இயக்குனர் ஹலிதா சமீம் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த மாதிரி ஒரு அறிமுகம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி செல்வேந்திரன். இதுக்கு பின்னாடி இருக்க கலைஞர்கள் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லரில் சொல்லாத நிறைய விஷயம் படத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அதுவும் 2வது சாங் மிகப்பெரிய ஒரு அதிர்வை கொடுத்ததாக தான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த விழாக்கு என்னை அழைச்சது கார்த்திக் துரை தான். நான் எப்போ எந்த படம் ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட் ஆளாக என்னை வாழ்த்துறதுக்கு வருவார். நான் மின்மினி ஆரம்பிக்கும் போதும் அவர் தான் வந்தார். ஒரு ஃப்ரேமில் ஒரு நல்லவர் தேவைப்பட்டார், நான் அவரை தான் நிறுத்தினேன். ஸோ அந்த மாதிரி அவர், ஏன்னா எல்லாருக்கும் சினிமாவில் இருக்கவங்களுக்கு தெரியும், நான் கூட அவர் சென்னை தான் எல்லாருக்கும் இப்படி ஹெல்ப் பண்ணுறாருன்னு நினச்சேன். பார்த்தா அவர் மதுரையிலேருந்தே அவர் கதையாக அப்படி ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருக்கும் உதவுறதுக்காகவே ஒரு மனுஷன் இருக்காருன்னா அவர் கார்த்திக் துரை தான். ஸோ ஒரு அன்சங் ஹீரோவாக இருந்துட்டு இப்போ அவர் வெளிச்சத்துக்கு வராரு. அவர் பேர் இங்கே பார்க்குறக்கும் போது நான் ஃபஸ்ட் ஆளாக வாழ்த்தணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் வந்திருக்கேன். அப்புறம் எனக்கு கயல் ஆனந்தி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு அழகான திறமையான பெண்களில் வரிசைப்படுத்தணுன்னா என்னோடய ஃபஸ்ட்டு டாப் 10ல் அவங்க இருப்பாங்க. அந்த அளவுக்கு எனக்கு கயல் ஆனந்தி ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க படம் அப்படின்ட்டு இவங்க 2 பேருக்கான ஒரு பரிச்சயத்தில் தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ டெக்னீஷியன்ஸ், இவ்வளோ பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸ் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். முக்கியமாக தீயா இருக்கிற அந்த தீசனோட பாடல்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் ப்ளஸ் எனக்கு போன வருஷம் ரொம்ப நிறைவாக இருந்த படம் கிடாக்கும் அவர் தான் மியூசிக் கம்போசர் அப்படின்னு தெரியறதுக்கும் சந்தோஷமாக இருக்குது. கிடா டைரக்டர் இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப, ஏன்னா நிஜமாகவே எனக்கு போன வருஷம் ஒரு முழுமையான ஒரு படமாக நான் கிடாவை தான் பார்த்தேன். ஸோ அதுக்கு பின்னாடி பாடல் ஒரு பாடலாசிரியர் எப்படி எவ்வளோ அழகாக அறிமுகப்படுத்தி வச்சார். இந்த எதை பற்றி இருக்குது என்னங்கிறத ஒரு கார்த்திக் நேதா சார் அறிமுகப்படுத்தின விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எல்லா கலைஞர்களுமே இப்போ எடிட்டர்ஸ்லாம் எப்போவுமே அவங்க ரொம்ப நெருக்கத்தில் பார்ப்பாங்க ஆக்டர்ஸ், ஏன்னா எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். பட் அவங்க இது நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு எடிட்டர் சொல்கிறதும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யூஸ்வலாக ஒரு மாதிரி ரிசர்வ்டாக இருப்பாங்க, அவர் பேசினது அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஜேபி சார்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு இங்கே வந்தோன்னே புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே ஆக்டர் ஹீரோ ஜேபி சாரோட பையன் அப்படின்ட்டு. பட் ஆனால் அவர் தான் ஈசனில் நடித்தாருங்கிற விஷயத்த நான் மறந்துட்டேன். ஆப்வியஸாக 15 இயர்ஸ் ஆனனால எனக்கு ஈசன் படம் ரொம்ப பிடிக்கும். ஈசனாக நடித்த துஷ்யந்தி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னுமே நான் அந்த கண்ணில் அன்பை சொல்வாலே பாட்டை எவ்ரி இயர் எங்கள் அக்கா பர்த்டேக்காக நான் டெடிகேட் பண்ணிகிட்டு இருப்பேன். அந்த பாட்டில் அவ்வளோ சூப்பராக இருப்பார். எனக்கு இவ்வளோ ஷார்ப்பான ஒரு ஃபீச்சர்ஸோடு இவ்வளோ நல்லா நடிக்கிற பையனா அப்படின்னு அந்த வீடே அவர் ஓன் பண்ணுவார். அப்படி அந்த ஷார்ட், அந்த ஊஞ்சலில் தாண்டிட்டு போகிற ஷார்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவர் தானே இவருன்ட்டு திருப்பி நான் ஜேபி சார்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இத்தனை பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸ்க்காக நான் நிச்சயமாக இந்த படத்தை நான் பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கேன். முக்கியமாக அது சொல்கிற கருத்துக்காகவும் நான் அந்த படத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்களும் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.